ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொன்னால் பார்க்க போனால் எங்கே போவேன் மியூசிக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ரொசாரியோ அண்ட் கிரண் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒன்றாக தேவ் செலக்டட் இட் அண்ட் தேவ் மேட் அ வீடியோ மியூசிக் வீடியோ ஃபார் இட். நவ் இட்ஸ் அவுட். ஸோ இதுதான் வந்து இந்த கதை பின்னாடி, இந்த பாட்டு பின்னாடி இருக்கிற ஒரு கதை. ஸோ ரொசாரியோ ப்ரோ பர்சனலாக எனக்கு தெரியும் அப்படின்றதுனால ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக 3 படம் பண்ணிட்டோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம். சுடல் பண்ணோம் அண்ட் சோல்ஜர்ஸ் மினிட் பண்ணோம். இன்னொன்று இருக்குது, அது கூடிய சீக்கிரம் வந்து அது இப்போ தான் ஒரு அவார்ட் செரமனி போய் முடிஞ்சிச்சு. ஸோ அதில் செலக்ட் ஆகிருக்கு. இதுதான் நான் இப்போ தான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் அவங்க சேனலில் ஸ்ட்ரீம் ஆகும். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் அவங்களே விடுவாங்க, நம்ம சேனல்லே நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ கூடிய சீக்கிரம் அது வரும். அண்ட் தட் GR3 தட் பெரிய படம் அப்படின்னு இல்லை, அது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட், எங்களுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் அது வந்து அதுவும் வந்து ரொசாரியோ ப்ரோ தான் பண்ணுறாரு. ஸோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் பயங்கரமாக. ஆனால் இதுவரை அவர் ஒரு வாட்டி கூட பார்த்ததில்லை. நாங்கள் ஃபுல்லாக மெசேஜிங் தான், ப்ரோ இது பார்த்துங்க, அது போடுங்க, இது நல்லாயிருக்கும் ப்ரோ, வேணாம் ப்ரோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நல்ல கொலாபரேஷன் இருக்குது எங்களுக்குள்ளே. ஸோ அது நான் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி தான் இது. வாங்க இப்போ பாட்டு கேட்டுருவோம். ஸோ 3, 2, 1 go. இவ்வளோ லவ் பண்ணாதானே ஐ கான்ட் ஹேண்டில் இட். உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்காரு, இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு பற்றி வச்சுருக்காரு, அப்புறம் எப்படி நான் லவ் பண்ணாமல் இருக்கிறது? நம்பவே முடியல. நம்ம 2 பேரும் தனியாக இப்படி இந்த வீட்டில் அப்படியே இந்த மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்ல. நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல, இன்னும் என்னால் அதுவே நம்ம முடியல. ஞாபகம் இருக்கு அந்த ரோட்டில்? ஆமாம்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட். I just love being with you. Hi. ஹாய் Tara. அருண். I love you. இப்படியே ஒன்றாவே இருந்துடலாம் தாரா, என்னை விட்டு போயிடாத. அருண், உட்கார அப்படியே இருந்துகிட்டே இருக்கலாம். நம்ம பிரியவே கூடாது. Hey, Arun, right? யா. Hi, I'm Shiva. ஹாய் அருண். தானே நான் சொல்ல கேள்வி. ஓ நல்ல கட்டு, நல்ல ஒரு கட்டு, அது செம்ம கட்டு. ஹலோ. Hi அருண். நான் வந்துட்டேன், பக்கத்தில் தான் இருக்கேன். Are you sure you want to do this? என்ன பண்ண போகிறேன்னு தெரியும்ல? நல்லா தெரியும். உனக்கு கல்யாணம், அதுக்கு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்க கூப்பிட்டுருக்கேன். அதானே? இல்லை, எப்படி உன்னால் இதை பண்ண முடியுது? ஏய் தாரா, நம்ம பிரிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. நம்மளை சுற்றி எவ்வளோ விஷயம் மாறி இருக்கு உனக்கு தெரியும்ல. இன்னும் அதே நினச்சிட்டு இருப்பாங்க. நான் அந்த அருணை தாரா நிறைய பார்த்துட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் காசும் தேவைப்படுது, அதனால தான் வரேன். சரி, வா. ஐ லவ் த கலர். அதில் ஒரு செம்ம ஸ்பார்க்லியான ஒரு எஃபெக்ட் இருக்கு, ஒரு க்ளோ இருக்கு அந்த கலரில், செம்மையாக இருக்குது. குட். நீ Tara, நீ ரெடியா? ஆ போலாமா அருணப்பா? கிளம்பலாமா? I'll get the car keys. எப்படி இருக்கு அருண்? நீ ஏன் என்னை ஹையர் பண்ண? உன்னை விட அழகா யாருமே என்னை பார்க்க முடியாது.
அழகாக எடுக்க முடியாது. அதான் டிப்பிக்கல் ஜிவிஎம் ஜோன். ஒரு பறவை வானோடு அதன் துணையின் அழகோடு விண்ணில் பறக்கும் போதெல்லாம் ரசிப்பேனே நான் இங்கே. நான் இனி எங்கு போவேன்? அந்த கோரஸ் நல்லா வானம் விரலும் பூக்கள் அழகும் அவளும் அவனும் ஒன்றாய் இணைந்திருந்தாள். நானோ விழுவேன் உள்ளம் கனிவேன் அவளும் அவனும் ஒன்றாய் இணைந்திருந்தாள். வாவ். அந்த கடைசியில் அழகா அந்த அந்த ஆட் நல்லா இருந்துச்சு அந்த வேர்ஸில். நம்ம பிரிஞ்சு 5 வருஷம் ஆகுது தாரா. நான் மூவ் ஆன் ஆகிட்ட நினச்சி தான் இங்கே வந்தேன். ஆனால் உன்னை வேறு யாரு கூட என்னால் பார்க்க முடியல. நீ சந்தோஷமா இல்லை, நீ நடிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இதுக்கு மேலே என்னால் நடிக்க முடியாது தாரா. நான் பண்ண தப்பு தான். ஐ எம் சாரி. நான் உன்னை விட்டுருக்க கூடாது, நம்ம பிரிஞ்சே இருக்கக்கூடாதுரி. நான் செல்ஃபிஷாக இருந்திருக்கேன், இப்பயும் செல்ஃபிஷாக தான் கேட்குறேன். நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா சொல்ல. உன்னை விட யார் என்னை புரிஞ்சுப்பா? என்னை விட உன்னை யார் நல்லா பார்த்துப்பா சொல்லு. நமக்கு நம்ம மட்டும்தான். பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் அண்ட் எனக்காக கலர்ஸ். ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ். நான் உன்னை அப்படி பார்த்துப்பேன். உன்னை விட்டு எனக்கு யார் தாரா இருக்கா சொல்லு. தாரா என் கூட வந்துரு தாரா. என்னை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் இனி எங்கு போவேன்? நீ இங்கு இல்லையே. ஒரு மாலை நேரத்தில் அவள் காதல் துணையோடு தோள் சாயும் போதெல்லாம் துடித்தேனே நான் இங்கே. லிரிக்ஸ், மியூசிக், விஷுவல்ஸ், சிங்க் வேற லெவல். பூக்கள் அழகும் அவளும் அவனும் ஒன்றாய் இணைந்திருந்தாள். சூப்பராக நடிச்சிருக்காரு, செமையா நடிச்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உள்ளம் கனிவேன் அவளும் அவனும் Bye. ஒன்றாய் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். இணைந்தாள். அழகாய் தேங்க்ஸ் தாரா. சந்தோஷமா இரு. ஓகே, பாய். நீ எப்பவுமே சிரிச்சிட்டே இரு. நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். டேக் கேர் அருண். பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ், செம்ம கலர்ஸ்.
அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் செமையாக இருக்குது. சிங்கர் லிரிக்ஸ் பேக்ரவுண்ட் பியூட்டிஃபுல் கைஸ், பியூட்டிஃபுல். செம்மையாக இருந்துச்சு பாட்டு. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, அந்த ஃபீல் ரொம்ப ட்ரூவாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. முக்கியமாக திஸ் சீன் இட் வாஸ் ரியலி டச்சிங். அவர் அழுத விதம், அந்த மியூசிக் டக்குன்னு அப்படியே ஒரு எலிவேட் ஆன விதம், திஸ் சீன் ரியலி ஹிட் மீ ஆஃப். ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக செம்மையாக இருந்துச்சு. பியூட்டிஃபுல் மியூசிக் அலாங் வித் வெரி பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். அந்த லிரிக்ஸ் வந்து இட் ஜஸ்ட் எலிவேட்ஸ் த மியூசிக்னு சொல்லலாமா, அந்த மாதிரி ஒரு வேர்டு. அது கரெக்டான வேர்டாக எனக்கு தெரியல, பட் இட் டேக்ஸ் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அந்த மியூசிக்கில் இருக்கிற அந்த ஃபீலை வந்து அந்த லிரிக்ஸ் அப்படியே ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. அது உண்மையிலே ஒர்க் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது. நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் செம்மையாக பண்ணியிருக்கீங்க. அதான் வந்துச்சு. ரைட்டர், சினிமாட்டோகிராஃபர், கலரிஸ்ட், எடிட்டரா, கலரிஸ்ட், டைரக்டர் அஸ்வத் வெற்றிவேல் செம்மையாக பண்ணியிருக்கீங்க ப்ரோ. நல்ல ஒரு ஃபீல் இருக்குது அந்த விஷுவலில். ஒரு ஃபீல் இருக்குது. நல்ல கலர்ஸு, டிஐ செம்மையாக பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீல். அது வந்து அந்த ஒன்றாக என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் ஒரிஜினல்ஸ் பாட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கலர் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அது செம்ம பியூட்டிஃபுல்லாக, செம்ம க்ளோவியாக, செம்ம சாமிங்காக ஒரு கலர் வரும். அதுதான் இங்கேயும் இருக்குது. பட் இட் ஒர்க்ஸ் பிக் டைம் ஹியர் வித் த மியூசிக் அண்ட் த விஷுவல்ஸ். செம்மையாக இருக்குது, ரொம்ப செம்மையாக இருக்குது. நான் கடைசியாக ஒன்றாக என்டர்டெயின்மெண்ட் ஒரிஜினல்ஸில் பார்த்த பாட்டு வந்து ஜிவிஎம் பாடியிருந்தார் ஒரு பாட்டு. ஐயோ, அந்த பாட்டு டக்குனு மதன் கார்கி லிரிக்ஸு. அந்த பொன்னியின் செல்வனில் கூட விக்ரம் சாரோட ஆதித்ய கரிகாலன் வெர்ஷன் வந்து சின்ன பையனாக ஒருத்தர் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து அதில் சந்தோஷ் அவர் தான் நடிச்சிருப்பார். அந்த பாட்டு பேர் மறந்துட்டேன். முத்தப்பிச்சை செம பாட்டு. அது இங்கே தான் இருக்கீங்க வா, இவ்வளோ நல்ல பாட்டு, செம பாட்டு. அதான் நான் கடைசியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் இதாக பார்க்குறேன். சூப்பர் ப்ரோ, ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் ரொசாரியோ ப்ரோ. உண்மையிலே நல்ல ரிலீஸ், நல்ல ப்ரொமோஷன்ஸ், நல்லா ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. நானும் பார்த்தேன். சூப்பர் ப்ரோ, செம ஒர்க், அழகாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஸோ யா, நம்ம அடுத்தடுத்து நம்ம ப்ராஜெக்டோட அப்டேட்ஸும் வரும், கூடிய சீக்கிரம் வரும். ஸோ யா, இந்த வீடியோ ஆல் தான் லைக் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.